Hi friends, Assalamu alaikum. Welcome back to Daily Cup of Life YouTube channel. இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வர போகிறது ஹைதராபாத்தி ஸ்பெஷல் ரெசிபி, ட்ரெடிஷ்னல் ரெசிபி பகாரா ரைஸ். இது ஃபுல் ஆஃப் அரோமேட்டிக் ஃப்ளேவர்ஃபுல் ரைஸ் உண்டு. இந்த ரைஸ் வந்து ஹைதராபாத்தில் ஒகேஷன்ஸுக்கு தான் செய்வாங்க. வாங்க நாங்கள் இதை எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு ஒரு கடாய் எடுத்து அதுக்கு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளணும். அதோட 2 டேபிள் ஸ்பூன் கீயும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ கொஞ்சம் கீயை அப்படியே ஹீட்டாகவே மெல்ட்டாக விட்டுக்கொள்வோம். இப்போ நான் இன்றைக்கி பே லீவ்ஸ் உண்டு, அதேமாதிரி சினமம் 2 பீஸ், ஸ்டார் அனீஸ் உண்டு, காடமம் உண்டு எல்லாம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் ஆட் பண்ணுற ரைஸ்க்கு கணக்காக இந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்றைக்கி மீடியம் சைஸ் ஆனியன் 2 தின்ன கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகாட்டியும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். இப்போ நான் இதுக்கு க்ரீன் சில்லி ரெண்டுக்காக கட் பண்ணி எடுத்துக்கிறேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு க்ரீன் சில்லி ஃப்ளேவர் பிடிக்கலன்னு சொன்னால் நீங்கள் இந்த க்ரீன் சில்லி அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டுடுங்க. ஆனால் க்ரீன் சில்லி போட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்ல ஒரு டேஸ்ட்டும் தரும். இது நாங்கள் பிரியாணிக்கு எப்படி ஃப்ரை பண்ணுவோமோ அதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆக மட்டும் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன், அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் சேம் ரேஷியோவில் கிரைண்ட் பண்ணின பேஸ்ட் தான் இது. இப்போ இது நல்லா கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கொள்வோம், அந்த ரா ஸ்மெல் போவோம் காட்டியும். அதுக்கப்புறம் 1 பிக் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு டொமேட்டோ வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு டொமேட்டோ தேவையில்லைன்னு பட்டுச்சுன்னா நீங்கள் அதையும் ஸ்கிப் பண்ணி விட்டுடுங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் டொமேட்டோ உங்களுக்கு தேவைன்னு பட்டு ஆட் பண்ணினீங்கன்றாலும் மிச்சம் நிலமையில ரைஸ்க்கு டொமேட்டோ ஆட் பண்ணோன்னு நல்லா ரைஸ் வந்து நல்லா மாய்ஸ்சர் ஆகிக்கும். ஸோ நாங்கள் இதைப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி டொமேட்டோ எல்லாம் நல்லா வதங்குறதுக்கு விடுவோம். இப்போ டொமேட்டோ நல்லா வதங்கிருச்சு. இந்த டொமேட்டோ எல்லாம் நல்லா கொஞ்சம் மஷி ஆக்கி கொள்ளணும் நீங்கள், அப்போ தான் அந்த ரைஸ்க்கு நல்லா டேஸ்டி ஆகிக்கும். இப்போ நான் வந்து இன்றைக்கி கியூமின் சீட்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன்மாக எடுத்து வச்சுக்கிறேன், அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக கொரியண்டர் லீவ்ஸ் கட் பண்ணி வச்சுக்கிறேன், சின்னதாக அதையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி மின்ட் லீவ்ஸும் சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு இந்த அரோமேட்டிக் ஃப்ளேவர்டை தாரதே இந்த மின்ட் லீவ்ஸ் அண்ட் கொரியண்டர் லீவ்ஸ் தான். உங்களுக்கு வந்து மின்ட் லீவ்ஸும் கொரியண்டர் லீவ்ஸும் சப்போஸ் வீட்டில் இல்லைன்னு சொன்னால் இந்த ரைஸை நீங்கள் செய்யாமல் தான் நல்லா. ஏன்னு சொன்னால் இதோட ஃப்ளேவர், இதோட டேஸ்ட் ரெண்டுமே இந்த 2 லீவ்ஸும் தான் தரும். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு நாங்கள் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ ஒரு நைஸ் மிக்சிங் ஒன்று கொடுத்துக்கொள்வோம். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மட்டுக்கு இது கொஞ்சம் குக்காக விட்டுக்கொள்ளணும். இப்போ இது நல்லா வதங்கி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் இன்றைக்கி வந்து 1.5 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி 1/2 hour சோக் பண்ணி எடுத்துக்கிறேன், 30 மினிட்ஸ். இப்போ நான் அதை இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சோக் பண்ணின வாட்டர் எல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணணும், அப்போ தான் நல்லா இருக்கும். இல்லாட்டி அந்த ஸ்டார்ச் அந்த ரைஸ் வந்து நல்லா அந்த உதிரியாக வராது. இப்போ வந்து நாங்கள் இதை லைட்டாக இதில் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இன்றைக்கி 1.5 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன் தானே, அதுக்கு வந்து 2¼ கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 1 கப்புக்கு 1.5 கப் வாட்டர் ஆட் பண்ணினீங்கன்னா கணக்காக வரும் பாஸ்மதி ரைஸ். நான் இன்றைக்கி 1.5 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து சுட்டி வாட்டர் வந்து 2¼ கப் ஆட் பண்ணிக்கொள்கிறேன், அப்போ நல்லாவே போதும். இப்போ இதை நாங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். ஃபஸ்ட்டுக்கு
மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு சால்ட் போதுமானது நாங்கள் பார்க்கணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் வாட்டரெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். சால்ட் நாங்கள் போதுமான கட்டாயம் பார்க்கவே வேணும். எனக்கு இதுக்கு சால்ட் போதாத மாதிரிக்கு நான் இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா நாங்கள் திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் மாதிரி குக் ஆகிச்சுன்னா ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்த பார்வைக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் கூட பிரியாணி மாதிரியே தைக்கும். அவ்வளோ சட்டப்படியாக சூப்பரான அரோமேட்டிக் ரைஸ் தான் இது. சட்டப்படி ஃப்ளேவர்ஃபுல் ரைஸ், ஃப்ளேவர்ஃபுல்லாக தின்றதுக்கு விருப்பமான ஆட்கள் எல்லாருக்கும் இது சூப்பரான ஒரு ரைஸ். இதுக்கு உங்களுக்கு வேண்டிய மாதிரி சைட் டிஷ் எடுத்துக்கொள்ளும். உங்களுக்கு பிக்கிள் ஐட்டம், அப்படி இல்லாட்டி ரைத்தா, அப்படி இல்லாட்டி சிக்கன் டெவல், பீஃப் டெவல் எது இருந்தாலும் சரி. நான் இன்றைக்கி சிக்கன் டெவல் வித் கியூகாம்பர் தான் செட் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி. ஸோ இந்த பகாரா ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சவுத் இந்தியன், அதே மாதிரி ஹைதராபாதி, தெலுங்கானா ஸ்பெஷல் ரைஸ் உண்டு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். செஞ்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் கொடுத்து அசத்திடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் கட்டாயமாக ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ரைஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கிறேன். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.